partly factored polynomials. Quadratic polynomial equation of the form பாருங்க எத்தனை terms கொடுத்துருக்காங்க 1 2 3 4. ஸோ உங்களுடைய எக்ஸாமில் கொஷின்ஸே நம்ம சால்வ் பண்ணக்கூடிய கொஷின் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். 4 terms இருக்கும் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0 where k is not equal to 0 which can be written in the form of. இப்போ ஃபர்ஸ்ட் 2 terms நான் கம்பைன் பண்ணா we get a quadratic polynomial. இந்த லாஸ்ட் 2 கம்பைன் பண்ணா we get one more quadratic polynomial. ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ப்ரொசீஜரை தான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும். இதில் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டிய ப்ரொசீஜரில் ஒன்று என்னன்னா, இந்த டேர்ம்ஸுக்கு பாருங்க 4 terms. இந்த 4 terms வந்து சம்டைம் அதே ஆர்டரில் வச்சு செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும், அல்லது ரீஅரேஞ்ச்மெண்ட். எப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 மல்டிப்ளை பண்ணும் பொழுது ஒரு கிடைக்கக்கூடிய குவாட்ரடிக் பாலினாமியல்ல உள்ள எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டேர்ம், தென் லாஸ்ட் 2 மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டேர்ம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 terms வந்து சேமா இருக்கிற மாதிரி இந்த டேர்ம்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். பாருங்க, rewritten in the form alpha x square plus beta x. Constant term வேற, alpha x square plus beta x plus constant term வேற. இந்த terms 4 terms நீங்க அப்படியே செஞ்சாலும் இல்ல ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி செஞ்சாலும் இந்த ஃபார்மேட்ல தான் வரணும். இந்த ஃபார்மேட்ல வரலைன்னா ஃபர்ஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நியரா தேர்ட் டேர்ம் போட்டு மல்டிப்ளை பண்ணா இந்த ஃபார்மேட் வரலாம். ஸோ அப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியது நீங்க மைண்ட்ல வைக்க வேண்டிய ப்ரொசீஜர்ல ஒன்று. ஸோ இப்போ பாருங்க, இதில் எக்ஸசைஸ் சம் இருக்கு. நான் எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுறேன், அதே பட்டில் நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஸோ ஒன்லி டூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா சால்வ் இது கீழே மொத்தம் 3 sums இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று 2 டிவிஷன், செகண்ட் ஒன் ஒரு சம் இருக்கு. இந்த கொஸ்டினை பார்த்த உடனே நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும், இந்த கொஸ்டின் வந்து 3.4 செக்ஷன் கீழே இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படிங்கிறது. கொஸ்டின் டைப்பை பார்த்தோன்னே நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ 3.4ல நான் இப்போ என்ன ரூல் சொல்லி கொடுத்தோனோ அதை அப்படியே அப்ளை பண்ணி இந்த 3 சம் இப்போ சால்வ் பண்ணிடலாம். 3.4ல ஃபர்ஸ்ட் சம் சால்வ் x minus 5 x minus 7 x plus 6 x plus 4 equal to 504. இது இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்றது அப்படின்னா x வேல்யூஸை கால்குலேட் பண்றது. இந்த 4 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் வந்து டிகிரி 4ல இருந்திருக்கும். இப்போ நான் சால்வ் பண்ணா எக்ஸ்க்கு 4 ரூட்ஸ் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி. எக்ஸ்க்கு 4 வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டேர்மையும் நாம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இப்படி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும். எக்ஸ் இன்டு 7 மைனஸ் 7x இன்டில் மைனஸ் 5 ஆட் பண்ண மைனஸ் 12x வரும். ஆனால் இந்த டேர்ம்ல அப்படி வராது. ஸோ இதே இது ஃபர்ஸ்ட்டையும் தேர்டையும் கம்பைன் பண்ணிக்கோங்க. மைனஸ் 5 + 6, அப்போ எனக்கு அதில் +6 வர சான்ஸ் இருக்கு. 5 பக்கத்தில் 4 கம்பைன் பண்ணிக்கலாம். 5 4 7 6னா டிஃபரன்ஸ் 1 வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் + 6ங்கிற பேட்டர்ன்ல வரும். நீங்க மல்டிப்ளை பண்ணி 2 டேர்ம்ஸா பாலினாமியல் ஃபார்ம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் வந்து சேமா இருக்கணும். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். Exercise 3.4. Question 1, Division 1. Solve x minus 5, x minus 7, x plus 6, x plus 4 equal to 504. Then question. ஸோ நம்ம இப்படியே வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 2 டேர்ம்ஸ் இந்த 2 டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் குவாட்ரடிக் பாலினாமியல்ல ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் சேமாக வராது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீஅரேஞ்ச் த டேர்ம். Rearrange the terms. X minus 5.
இதுக்கு நியரா நான் x plus 4 நான் minus 5x 4x simplify பண்ணா உங்களுக்கு minus x வரும். x minus 7 x plus 6. இதுலயும் பாருங்க minus 7x plus 6x. அந்த x term simplify பண்ணும்போது minus x வரும். ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கேயும் x ஸ்கொயர் இதுல x ஸ்கொயர். இது மைண்டுக்குள்ளே ட்ரையல் அண்ட் எரர்ல நீங்க போட்டு பார்த்தாலே போதுமானது. This is equal to 504. So first take the first two terms, combining first two. So இந்த ரெண்டை கம்பைன் பண்ணிக்கிறோம், இந்த ரெண்டை கம்பைன் பண்றோம். இதை மல்டிப்ளை பண்ணுங்க. x into x, x square is x into 4, 4x here minus 5x minus 20. So last two combine பண்ண x into x, x square plus 6x minus 7x is minus 42. The 504 அவன லெஃப்ட்ல கொண்டு வந்துருங்க. minus 504 equal to 0. X square 4x minus 5x, 6 square minus x minus 20. The x square plus 6x minus 7x minus x minus 42 minus 504 is equal to 0. சேமா இருக்கிற டேர்மை இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிற டேர்மை வந்து இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ண we take the term as a y. ஸோ ஒய்ன்னு எடுத்துட்டா ஸோ put x square minus x is equal to y. The previous line எப்படி மாறுது? y minus 20, y minus 42 minus 504 equal to 0. இப்போ இந்த டூ டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. y into y, y square, y into minus 42 minus 42y minus 20 into y minus 20y 20 into 42. ஸோ ரெண்டு மைனஸ் வந்து ப்ராடக்ட்ல பாசிட்டிவா மாறிடும். ஸோ 840 plus 840 minus 504 equal to 0. So first terms அப்படியே இருக்கு and y term simplify பண்ணா minus 62y and simplifying in the last two terms 840ங்கிறது பாசிட்டிவா இருக்கு, 504 வந்து நெகட்டிவா இருக்கு. சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பாசிட்டிவ்ல 336 கிடைக்கும். this equal to 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்றோம். you know how to factorize ஃபேக்டர் உங்களுக்கு தெரியும். the y square coefficient is 1 into 336. 336. Any two numbers multiply பண்ணா 336 வரணும். Same two numbers நான் add and subtract போட்டா minus 62 கிடைக்கணும். ஸோ இதுவுமே உங்களுக்கு தெரியும் ஃபேக்டர்ஸ் போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. நான் டைரக்டா எழுதுறேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, கரெக்டா வரும். 56 into 6, 56 into 6 மல்டிப்ளை பண்ணா 336. இந்த டூ நம்பர்ஸ் ஆட் பண்ணா 62, பட் ரெண்டுலேயும் மைனஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ minus 62 கரெக்டா வரும். ப்ராடக்ட் பாசிட்டிவா மாறிடும். y square coefficient 1 தான். நம்ம இதில் by 1 by 1 y minus 56 y minus 6. இப்போ ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா y minus 56 y minus 6 equal to 0. The factors y minus 56 y minus 6 equal to 0. Put each term equal to 0. Y minus 56 is equal to 0. We get y is equal to 56. And y minus 6 is equal to 0. We get y is equal to 6. So y வந்து 56 6 கிடைச்சிருக்கு. இதை வந்து நான் ஒவ்வொரு கேஸை டிவைட் பண்ணிக்கிறேன். y is equal to 56 இருந்தா, ஏன்னா உங்களுடைய yங்கிற வேரியபிள் x square minus x. x square minus x. Replace this y by x square minus x is equal to 56. இப்போ 56 நம்ம லெஃப்ட்ல கொண்டு வந்துட்டா
x square minus x minus 56 is equal to 0. Again factorize பண்ண போறோம். 1 into minus 56 minus 56. Any two numbers multiply பண்ணணும். 8 7 56 தான். The middle உள்ள minus sign biggest number போடுங்க. The other sign is in front of 7. So இப்போ செக் பண்ணி பாருங்க. ப்ராடக்ட் minus 56, addition வந்து minus 1 கரெக்டா வரும். So factors x minus 8, x plus 7 equal to 0. So put each term is equal to 0. That is x minus 8 equal to 0. We get x is equal to 8. X plus 7 equal to 0. We get x is equal to minus 7. So x க்கு ரெண்டு values கிடைச்சிருக்கு. X is equal to 8, x is equal to minus 7. The case 2, y ஓட value 6 எடுத்துக்கலாம். Y is equal to 6. Replace this y by x square minus x is equal to 6. X square minus x minus 6 equal to 0. So factorizing this equation, product is minus 6, 1 into minus 6. So 6 in பார்க்கும் பொழுது 3 2s are 6. Middle the minus sign இருக்கு, that sign is in front of the biggest number. So plus sign வந்து 2 க்கு front. Product of these two numbers is minus 6 and addition is minus 1. Now the factors x minus 3, x plus 2 equal to 0. Put each term equal to 0. X minus 3 is equal to 0. We get x is equal to 3. X plus 2 equal to 0. We get x is equal to minus 2. So here also we get two values for x. 3 and minus 2. But total roots, எத்தனை roots na 4 roots கிடைச்சிருக்கு. Therefore, the roots are minus 2, 3, minus 7 and 8. So யாருக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கேட்டுக்கோங்க. Division number 1 complete ஆயிடுச்சு.